ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும்போது என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். ஜெபத்தின் உட்கூறுகள். ஜெபத்தின் இரண்டாவது உட்கூறு என்னவென்றால், உங்கள் ஜெப வேளையில் ஆண்டவரின் பார்வையில் பிரியமில்லாத காரியங்களை வெளிப்படுத்துமாறு அவரிடம் கேட்பது. இது தொடர்ச்சியான மனமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. நான் மக்களிடம் எப்போதும் கூறுவதுண்டு, பாவத்தினால் நிறைந்த இந்த உலகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே எளிதில் பாவத்தினால் நாம் கரைப்பட்டு விடுவோம். நீங்கள் உயிருள்ள கடவுளோடு தாழ்மையாய் நடக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் எளிதில் மனம் திரும்பிவிட முடியும். ஏனெனில் ஆண்டவரை குறித்த அச்சம் உங்கள் இதயத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. கடவுளின் குழந்தைகளாய் இருப்பதால் கண்டிப்பாக எளிதில் மனமாற்றம் பெற முடியும். நீங்கள் நான் பாவமே செய்யவில்லை என்று கூறினால் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்பது பொருள். ஏனெனில் கடவுளின் வார்த்தை இவ்வாறு கூறுகிறது, நான் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மில் இல்லை என்றாகும். 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 10வது வசனம். நாம் சுத்தமாக இருப்பதற்கான ஒரே வழி நம்மேல் இறங்கி வரும் தூய ஆவியின் ஒளியில் நமது பாவங்களை ஒப்புக்கொள்வது ஆகும். இதுதான் உங்களது வழியில் தொடர்ந்து நடைபெற வேண்டிய காரியமாக இருக்கிறது. நீங்கள் விரைவில் மனமாற்றம் பெற முடியாவிட்டால் கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்று விடுவீர்கள். நீங்கள் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், நீங்கள் பிறரை பற்றி அவதூறு பேசுவீர்கள். ஆனால் அது ஆண்டவரின் ஆவியை துக்கப்படுத்துகிறது என்பதை உணராமல் இருப்பீர்கள். பிற மக்களிடம் கடினமாக பேசிவிடுவீர்கள். ஆனால் அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற உணர்வே இருக்காது. உங்கள் தசம பாகத்தை திருடி விடுவீர்கள். ஆனால் உயிருள்ள கடவுளின் கட்டளைகளை மீறுகிறோம் என்ற உணர்வு இருக்காது. எதுவுமே நடக்காதது போல் சுற்றி வருவீர்கள். கடவுளோடு உள்ள நட்புறவு அன்று இழந்து போனதை அறியாமல் இருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் உள்ள ஆண்களையும் பெண்களையும் இச்சையுடன் பார்ப்பீர்கள். ஆனால் ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி வாய்ந்தது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வே இருக்காது. நீங்கள் ஜெபத்தில் தொடர்ந்து அமர்ந்தால் தூய ஆவியானவர் உங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துவார். ஒவ்வொரு காரியமாக உங்கள் நலனுக்காக அவர் வெளிப்படுத்துவார். என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன். லேவியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தொடர்வோமா நண்பர்களே?